ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேலும் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் 2027 வருடம்தான் அடுத்த சனி பெயர்ச்சி என்பது நடக்கப் போகிறது. இப்போ இந்த சாட்டர்ன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ், அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக, பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக, கர்மம் அப்படின்னா செயல், அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம், அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்லை தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும், நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம். இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம், அதாவது ஒரு கருப்பு கலர்ல ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும். அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம். மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி, அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான். அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ, சிம்ம ராசியையோ, கன்னி ராசியையோ, விருச்சிக ராசியையோ, மகர ராசியையோ, கும்ப ராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது.